வரப்பே தலையாணி ஓ வாய்க்காலே பஞ்சுமெத்தே கேட்க இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை. இப்பொழுது இயற்கை விவசாயமும் அதன் முக்கியத்துவமும் ஊட்டுமுகம் பி. ஜெகன்ராஜ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, நீங்க விவசாயத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனை வருடத்து அனுபவங்கள் இருக்கும்? விவசாயம் 8 வருஷம் அனுபவம் இருக்கு எனக்கு. கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகள்னு பார்க்கும்போது விவசாயத்தில் அனுபவங்கள் இருக்கு. உங்களுக்கு வயதுன்னு பார்க்கும்போது எத்தனை வயது ஆகுது? 39 வயசு. 39 வயது ஆகுது. எதுவரை படிச்சிருக்கீங்க? ஐடிஐ முடிச்சிருக்கேன். இப்போ நீங்க வந்து விவசாயத்தில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகள் தான் பார்க்கும்போது விவசாயத்தில் அனுபவம் இருக்குன்னு சொன்னீங்க. அப்படி பார்க்கும்போது எந்த மாதிரி பயிர்கள் வந்து அதிக அளவில் வந்து நீங்க சாகுபடி செய்றீங்க? இப்போ நம்ம வந்து தென்னை மரம் இருக்கு, வாழை, அப்புறம் மாமரம், கொய்யா, சப்போட்டா, மரவள்ளி கிழங்கு, அதுக்கப்புறம் காய்கறி பயிர் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். இது போக கால்நடைகளும் வச்சிருக்கோம். இப்போ கால்நடைன்னு பார்க்கும்போது எத்தனை கால்நடைகள் இருக்கு? கால்நடைகள் பசுமாடு வச்சிருக்கோம், 40 வச்சிருக்கோம். 40ன்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஒவ்வொரு வெரைட்டிஸாக வச்சிருக்கோம். இப்போ நாட்டு வெரைட்டியில் வந்து ஒரு 80 வெரைட்டி பசுமாடு இருக்குன்றாங்க. இப்போ 27 வெரைட்டிஸ் இருக்குன்ற. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 40 பசுமாடுலேன்னு பார்க்கும்போது அதுலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 27 வெரைட்டிஸ் வந்து பசுமாடு வச்சிருக்கீங்க. என்னோட எய்ம் வந்து 80 வெரைட்டிஸ் மட்டும் வரணும், அந்த நோக்கத்தில் தான் உருவாக்கிட்டு இருக்கேன். இப்போ ஆரம்பத்தில் பார்க்கும்போது எத்தனை பசுமாடுல இருந்து ஆரம்பிச்சிங்க? ஒரு பசுல ஆரம்பிச்சது. என்னோட தம்பி வளர்த்துருந்த பசுமாடு. அப்புறம் அந்த பசுமாடு நான் வளர்க்கக்கூடிய சிச்சுவேஷன் தான் இந்த பசுல ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் 1 ஆகி 2 ஆகி இப்போ 40 பசுமாடு இருக்கு. அப்புறம் எங்கிட்ட நிறைய கண்ணு குட்டி போட்டிருக்கு. குட்டி போட்டதெல்லாம் தம்பியோட நான் வெளியாட்களுக்கு நான் ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்கேன். 97 பசுமாடு நான் வெளியே கொடுத்துருக்கேன், இலவசமாக விவசாயிகளுக்கு கொடுத்துருக்கேன். அதுவும் நல்ல முறை வளர்த்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த பசுமாடு வளர்க்கணும் ஆர்வம் எப்படி ஏற்பட்டு? எங்கேயாவது நீங்க போய் பார்த்த அனுபவங்கள் இருக்கா? முன்னால் வெளியே பார்த்ததில்ல. அந்த பசுவோட ஸ்நேகம் தான் நமக்கு பசு வளர்க்க ஆரம்பம். வெளியேன்னு பார்க்கறதுக்குன்னு இல்லை. முன்னால் வந்து வீட்டில் சின்ன வயசில் நாய் வளர்க்குறது உண்டு, அதுக்கப்புறம் கோழி இதெல்லாம் உண்டு. அதுக்கெல்லாம் தெரியும். ஒரு பசுவில் வந்து தம்பி வளர்த்த அந்த பசு அது அவன்கிட்ட அவ்வளோ உயிராக இருந்துச்சு. அவன் வந்து தண்ணிக்குள்ளே வந்துட்டு கூப்பிட்டா தண்ணிக்குள்ளே குதிச்சு அவன் கூட போய் நாய்க்குட்டி போகிறவங்கள போவோம். அவன் இறந்ததுக்கப்புறம் அந்த பசு என்கிட்ட அட்டாச் ஆச்சு. அதோட ஃபீலிங்ஸ் தான் நமக்கு இது பசு வளர்க்க ஆரம்பம். அப்புறம் ஒரு பசு அது சென்னையாக இருந்து அது குட்டி போட்டுருச்சு. அதோட பால் எடுத்து வீடுகளுக்கு கொடுக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் செகண்ட் டைம் அந்த பசு வந்து பால் ஸ்டாப் ஆச்சு. அடுத்த ட்ரிப்பு குட்டி போடும்போது அந்த பாலுக்காக ஃபர்ஸ்ட் வாங்கின கஸ்டமர்ஸ்லாம் வெயிட் பண்ணாங்க. அப்போ அவங்க சைடுக்காக சரி நமக்காக வெயிட் பண்ணுறாங்க, ஒரு பசுமாடு வாங்கிவிடும் அப்படின்னு நான் 2வது ஒரு பசு வாங்கினேன். அதுவும் சென்னையோட கிடச்சி எனக்கு வாங்கினோம். அந்த 2 பசுமாடாச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வாங்கிட்டு கொடுத்த 2-3 பசு வாங்கிட்டாங்க. அப்படி ஒரு 7 பசுமாடாச்சு. அந்த பசுமாடு வளர்த்து ஒரு 70 லிட்டர் பால் வரை நான் வெளியே கொடுத்துட்டு இருந்தோம். கொடுத்துட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா லோக்கலில் நிறைய இஷ்யூலாம் சந்திச்சோம். பசுவோட சாணமும் சரி கோமையும் சரி எந்த மண்ணில் கலந்தாலும் அது உரமாக தான் மாறுமே தவிர அதில் எந்த கெடுதலும் வராது. சொந்த ஊரை விட்டு வெளியே இடத்துல வந்து குத்தகை நிலம் எடுத்து பசு வளர்க்கக்கூடிய சுச்சுவேஷன் ஆச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு என்னன்னா கடவுள் புண்ணியத்தில் எனக்கு நல்ல இடம். அது பசு மேய்ச்சலுக்கும் சரி விவசாயம் பண்ணுறதும் சரி குத்தகை எடுத்த இடம். தென்னை மரம் மாமரம் எல்லாம் அதில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், தோட்டத்தில் ஃபுல்லாக புல்லாக தான் இருந்துச்சு. அதுலேயே நான் பார்த்தீங்கன்னா மிஷின் வச்சோ இல்லை வேலைக்கு ஆட்களை வச்சோ அந்த தோட்டத்தை நான் க்ளீன் பண்ணல, பசுமாடை வச்சு தான் க்ளீன் பண்ணேன். ஒரு 7 கண்ணுக்குட்டியை கொண்டு இங்கே விட்டுட்டேன். மேய்ச்சலுக்கு ஃபர்ஸ்ட் விட்டுட்டேன். அந்த கண்ணுக்குட்டி என்ன பண்ணி மொத்த தோட்டத்தையும் காலி பண்ணிருச்சு. அந்த தோட்டத்தில் இருந்த புல்லு மட்டும் தான் இருந்துச்சு. புல்லு, தென்னை மரம், அதுக்கப்புறம் அந்த மாமரங்கள் இந்த மாதிரி மரங்கள் இருந்துச்சு. இருந்த புல்லு அவ்வளோ அது காலி பண்ணிச்சு. புல்லை காலி பண்ணதுக்கப்புறம் பசு கண்ணுக்குட்டி கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஷெட்டு போட ஆரம்பிச்சு பசு செட்டில் இருந்துச்சு. தோட்டத்தை நான் கிளியர் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை ஆரம்பிச்சு வாழை மரம் அதெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண வர இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பசு குளிப்பாட்டம் ஷெட்டெல்லாம் போட்டாச்சு. குளிப்பாட்டுற தண்ணியிலே அந்த மரங்கள்லாம் விளைஞ்சிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் சொன்னீங்க கிட்டத்தட்ட ஒரு 27 இன பசுக்கள் வந்து நீங்கள் வந்து வளர்க்குறீங்கன்னு சொன்னீங்க. அப்படி பார்க்கும்போது அது வந்து நீங்கள் கன்று குட்டியாட்டு வாங்கினதா இல்லை வந்து நீங்கள் வந்து அங்கங்கே வந்து தாய் பசுக்கள் ஆகட்டும் இல்லைன்னா சின்ன பசுக்கள் வாங்கின அனுபவங்களா? இல்லை, அது ஒவ்வொருத்தர் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் ஒரு பசு இருக்குன்னா மெசேஜ் போடுவாங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரும். நமக்கு அதை பார்த்துட்டு நம்ம பிடிச்சிருந்தா உடனே வாங்குவோம். இணையதளம் வாயிலாக நமக்கு மெசேஜ் வரும். நம்ம அதை பார்த்துக்கிட்டு நம்ம பண்ணுறது. அதுக்கப்புறம் மார்க்கெட்லேயும் போய் வாங்குவேன். இப்போ ரீசெண்டாக மேலப்பாளையம் மார்க்கெட் போயிருந்தேன். அப்புறம் என் ஃப்ரெண்டுக்கு ஒரு காளை விட்டு வாங்கினேன். பக்ரீத் டைமில் போன டைமில் எனக்கு ஒரு நல்ல பசு கிடச்சி அதை வாங்கிட்டு. அதுக்கு நிறைய பேர் கூப்பிட்டு கேட்டாங்க இந்த பசு கொடுப்பீங்களான்னு. அந்த டைமில் எனக்கு அந்த வெரைட்டி இல்லை. சரி, திருவண்ணாமலை மாவட்டத்து மாடு அது நாங்கள் வீட்டில் வச்சிருக்கோம்.
அப்படி ஒவ்வொரு வெரைட்டிஸாக நம்ம கூட்டிட்டு இருக்கு. இப்போ 40 பசுக்கள் கூட இருக்குன்னு சொன்னீங்க, அது போக வந்து நீங்க காளைகள் அந்த மாதிரி வச்சிருக்கீங்களா? பசுவும் காளை கலந்து நாங்கள் வச்சிருக்கோம், 40 வச்சிருக்கோம். அந்த மாதிரி காளைகளை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்க எத்தனை ஆண்டுகள் வர வச்சிருக்கீங்க? என்கிட்ட வந்து காளை இப்போ ஒரு காளை 5 வருஷம் ஆச்சு வந்து. நம்ம காளைன்னு அப்படி மாத்துறதில்ல, இதுவரை வெளியே கொடுத்த காளை அந்த கோயில்களுக்கு அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம், வேற மற்றபடி நம்ம சேல் பண்றது இல்லை. அந்த காளைகளை பொறுத்தவரை பார்க்கும்போது உங்கள்கிட்ட இருக்க அந்த பசுக்கள் குட்டி போடாம அதுலேருந்து காளைகளை தேர்வு செய்யறதா, இல்லை வந்து வெளி மாவட்டத்துல வெளி மாநிலத்திலிருந்து வாங்குற காளைகள்? வெளியே இருந்தா வாங்குறோம். நம்ம பசுகளோட குட்டி நம்ம காளைக்கு சேர்க்கறது இல்லை, அந்த குட்டிகளை நம்ம வேற விவசாயிகளுக்கு கொடுத்துருவோம். அதனால நம்ம வெளியே தான் காளை வாங்கிடுவோம். இப்போ ரீசெண்டாக ஒரு காளை வாங்கினேன், முன்னால் ஒரு காளை வெட்டுக்கு வந்த காளை தான் நாங்கள் வாங்கினோம். அந்த காளை தான் இப்போ இனவிருத்தியாக வச்சிருக்கேன். நிறைய குட்டி அந்த ஒரு இறக்கக்கூடிய கண்டிஷன் இந்த காளைனால இப்போ 40 குட்டி உருவாயிருக்கு. இப்போ நம்ம பசுவும் சரி, பக்கத்தில் லோக்கல்ல அந்த பசுக்கள் வந்து இது பண்றாங்க. நிறைய பேர் இந்த வருஷ கணக்கில் பசு வந்து சென்னை பிடிக்கிறாங்க. 8 ட்ரிப் வச்சு காலை ஊசி சென்னை ஊசி போட்டுட்டோம், சென்னை பிடிக்கல அப்படின்னு கொண்டுறாங்க. அவங்களுக்கு நம்ம காலையில கொண்டு விட்டு உடனே சென்னை பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் என் வீட்டு பசு கொண்டு வெளியே கொண்டு வந்தால 2 பசு மட்டும் தான் சென்னை பிடிக்கலன்னு போனது, மற்றது எல்லாமே சென்னை பிடிச்சிருக்கு. ஆனால் அந்த 2 பசு வந்து சென்னை பிடிக்காது, அது ஃபால்ட். அடுத்த ஒரு விஷயம் கூட சொன்னீங்க வந்து நீங்க வந்து கால்நடைகள் வந்து குளிப்பாட்டுறீங்க, குளிப்பாட்டுலேருந்து அதுல இருந்து போற தண்ணி மூலம் வந்து நீங்க வந்து அதுலேருந்து அந்த தோட்டத்துக்கு வந்து தண்ணி பாய்க்கிறீங்க, அதே போல வந்து உரங்கள் கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்க. அப்போ வந்து நீங்க வந்து முழுக்க வந்து இயற்கை முறையில் தான் வந்து விவசாயம் சாகுபடி செய்றீங்க. பசுவோட சாணம் கோமியம் கலந்துருப்போம், அது அதை போல வர வேற எதுவுமே கிடையாது. இது சாணம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டேங்க்ல இது ஃபில் ஆகும்போது அந்த சாணம் அதுல கலெக்ட் ஆயிரும். அடுத்த டேங்க்ல போகும்போது பாத்தீங்கன்னா இந்த தண்ணி தான் இருக்கும். அதுல நம்ம மோட்டர் போட்டு நம்ம சொட்டு நீர்ல ஏற்றும் போது அந்த பசுவோட கோமியம் கிடைச்சோம், அந்த சாணத்துல உள்ள சாரெல்லாம் படிஞ்சிடும், எல்லாமே வந்து தோட்டத்துக்கு வந்துடும். வேற உரமே நம்ம தேவையில்லை. இப்ப தென்னையை பொறுத்தவரை பார்க்கும்போது எத்தனை மரங்கள் வரை இருக்கு? 100 மரத்துக்கு மேல இருக்கு எனக்கு. 100 மரத்துக்கிட்ட இருக்கு. ஆமா. அது வந்து எந்த மாதிரி ரகங்கள் வந்து நீங்க சாகுபடிச்சிருங்க? எல்லாமே நாட்டு வெரைட்டி தான் வச்சிருக்கோம், மற்ற ஹைபிரிட் ரகம் எதுவுமே நம்மகிட்ட கிடையாது. நாம அதை சப்போர்ட் பண்றது கிடையாது, விரும்பவும் இல்லை இப்போதைக்கு. இப்போ அந்த தென்னைக்கு இடையில ஊடு பெற பார்க்கும்போது நீங்க வந்து காய்கறிகள் வச்சிருக்கீங்க, பழமரங்கள் வச்சிருக்கீங்க. இப்போ பழமரத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது எந்த மாதிரி பழமரங்கள் வந்து சாகுபடிச்சிருங்க? மாமரம் இருக்கு, சப்போட்டா இருக்கு, கொய்யா இருக்கு எங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து வாழை வச்சிருக்கோம், பழமரங்கள். இப்போ வாழை பொறுத்தவரை பார்க்கும்போது எந்த மாதிரி ரகங்கள் வந்து சாகுபடிச்சிருங்க? வாழையில ஒரு 13 ரகம் வாழை நம்மகிட்ட இருக்கு இப்போதைக்கு. அதாவது நேந்திரம் வாழை, செவ்வாழை, மட்டி, அதுக்கப்புறம் ரசகதளி, அந்த பச்சை வாழைன்னாங்களே அது, அதுக்கப்புறம் கற்பூரவள்ளி, இதெல்லாம் வச்சிருக்காங்க. சரி, இந்த மாதிரி வாழை ரகங்கள் கூட வந்து நீங்க இப்போ இந்த மாதிரி கிட்டத்தட்டன்னு பார்க்கும்போது ஒரு 13 வாழை ரகங்கள் வந்து சாகுபடிச்சிருன்னு சொன்னீங்க. அப்படி பார்க்கும்போது கன்று தேர்வு பொறுத்தவரை பார்க்கும்போது எங்கேருந்து வாங்குறீங்க? இப்போ நீங்க வந்து விவசாயிட்டேருந்து வாங்குறதா, இல்லை வந்து நீங்க வெளி மாவட்டத்திலேருந்து அந்த மாதிரி வாங்குறதானா? விவசாயிகள்ட்ட தான் டைரெக்டாக வாங்குறோம், வெளி மாவட்டத்தில் இல்லை. நம்ம டைரெக்டாக விவசாயிகள்ட்ட பேசி தான் வாங்குறோம். வாழைக்கோலை நமக்கு நல்லா கொண்டு தருவாங்க, அவங்கள்ட்ட பேசி வயல்களில் போய் அப்படி தான் வாங்கிட்டு வருவேன். நமக்கு இல்லாத ரகங்களை தேடி எடுக்கிறது. அது வந்து இங்கே கலப்பா நட்டுருக்கு தான். ஆமாம், கலப்பா நட்டுறது தான். ஒவ்வொரு வாழை ஒரு நமக்கு தெரியும், இந்த வாழை இது என்ன வாழைன்னு தெரியும். அந்த ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு இடத்துல நடும்போது புதுசாக ஒரு வெரைட்டி வந்துன்னா அதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோம். இது இந்த வாழை நம்ம ஒவ்வொரு இலை வளரும் போது நம்ம டிஃப்ரெண்ட் தெரியணும்ல, அதுக்காக தினசரி செக் பண்ண மாதிரி பண்றது அது. அதுக்கப்புறம் சரி அந்த வாழை அளவுக்கு நம்ம இந்த ஒரு ட்ரிப் வந்து ஈல்டிங் எடுத்து அதில் வாழைல கண்ணெல்லாம் வந்தாச்சா, இந்த வாழை இதுதான் தெரிஞ்சு போகும் அப்படின்னு. அது ஒரே வாழையில நின்று 7-8 தலைமுறை அப்படி கொலை வந்து வாழையும் இருக்கு. அப்படியே வந்துட்டு நிரந்தரமாட்டி அந்த கன்றுகளை விட்டு நிரந்தரமா அது கண்ணு வந்துட்டு இருக்கு. அதுல அப்படி பாத்தீங்கன்னா அந்த பூங்கதலி வாழை, ரசகதலி, பச்சை வாழை இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே தான் விட்டுருக்கு. இதே நீங்க வந்து மாமரம் கூட வந்து சாகுபடிச்சிருன்னு சொன்னீங்க. இப்போ மாமரத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது எத்தனை ரகங்கள் வந்து நீங்க சாகுபடிச்சிருங்க? நமக்கு ஒரு 4-5 வெரைட்டி இருக்கு. அதாவது பங்கனப்பள்ளி, ரஸ்பாரி மாங்காய், நீலவொட்டு, மால்கோவா, இல்ல வந்து எல்லா மரமே காய்ச்சிட்டு இருக்கு, மரங்கள் காய்ச்சிட்டு. அது வந்து கற்கண்டு இருக்கிற அந்த மாதிரி வெரைட்டி நம்ம கரெக்டான வெரைட்டிஸ் தெரியல. இந்த மார்க்கெட்ல இப்போ நிறைய ரகங்கள் வருது. சப்போட்டா, கொய்யா இதெல்லாம் வந்து சாகுபடி செய்யணும் பார்க்கும்போது எப்படி சாகுபடி செய்றீங்க? இது பாத்தீங்கன்னா நம்ம தென்னை வந்து லைனா நிற்கும், அந்த லைனுக்கு நம்ம போற வழியில அந்த சைடில் தான் நம்ம வச்சிருக்கோம், சரி வாழை வச்சிருப்போம். அந்த வாழை பக்கத்தில் ஒரு மரவள்ளி கிழங்கா இருக்கட்டும், இல்லை நம்ம அந்த கிழங்கு வகைகள் இருக்குல்ல, அந்த சேம்பு கிழங்கு, சேன கிழங்கு இதெல்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி கிழங்கு வகைகளும் வச்சிருக்கேன். இது நமக்கு அந்த புல் வராமல் இருக்கும், அந்த களை புல் வரல, நம்ம இப்படி மெயின்டைன் பண்றதுனால. இல்லைன்னா நம்ம இப்போ தென்னை மரம் மட்டும் இருக்கும்போது அந்த சில இடங்களில் தென்னை மரம் மட்டும் இருந்துச்சு, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ களை புல் தான், நம்ம அதை மெயின்டைன் பண்ண பெரிய வேலை. இது நம்ம இந்த ஊடு பயிர்கள் வைக்கும்போது இந்த பயிர்களுக்கு நிழல்னால வேற களை வரல, களை வராதுன்னு நமக்கு இந்த பயிர் நல்லா இருக்கு, மண்ணு வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கு. மக்காச்சோளம் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ தென்னை மரத்து பக்கத்தில் வந்து காய் கம்மியாக அந்த மரத்து மட்டும் உளுந்து இதெல்லாம் பயிரிடுவோம். பயிரிட்டு அதில் நம்ம காய் எடுக்கிற அது கொலையை நம்ம எடுத்து மாட்டுக்கு தான் போடுவோம், பசுவு கொடுக்குறோம். மடக்கி கொடுக்குறது அந்த வேலை பண்ணல, நாம கை தான் மிஷின் வச்சு அடிக்கிறதுலாம் கிடையாது, ஃபுல்லாகவே நம்ம கை அந்த அளவுக்கு மிஷின் வச்சு அடிக்கிற அளவு வேண்டாம்னு வச்சு. இது உரங்களை பொறுத்தவரை பார்க்கும்போது இப்போ உங்கள்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 40 பசுமாடு இருக்கு. அந்த உரங்கள் வந்து நீங்க வந்து தென்னைக்கு வந்து என்ன அளவில் கொடுக்குறீங்க? எங்களுக்கு இவ்வளோ இடத்துக்கும் ஒரு பசுமாடோட உரம் தான் எங்களுக்கு தேவை. அதுக்கு அடுத்த
மற்ற நம்ம வேற வெளியே தான் கொடுக்குறோம். வெளியே கொடுக்கறத பாத்தீங்கன்னா அந்த உரங்களை மதிப்பு கூட்டி கொடுத்தா நல்ல ஈல்டிங் பார்க்கலாம். அந்த டைம்ல நமக்கு அந்த லேபர் பிரச்சனை, லேபர் இல்லாதனால தான் அந்த ஈல்டிங் பார்க்க முடியல. மற்றபடி நமக்கு தேவை ஒரே ஒரு பசுமை, இந்த 1 ஏக்கர் நிலத்துக்கு ஒரு பசுமாட்டை உரம் மட்டும் போதும். தற்சார் விவசாயம் வெளியில எந்த பொருளும் வாங்க முடியும். பசுவோட சாணம் இருக்கு, கோமியம் இருக்கு, இந்த உளுந்து வகைகள் இருக்கு. இதுல எக்ஸ்ட்ரா நம்ம தேவை ஒன்னில் தென்னை மரத்துல இருந்து நம்ம நாட்டு சர்க்கரை எடுக்கிறாங்களா அந்த ப்ராசஸ் பண்ணணும். இல்லைன்னா பனைமரம் இருக்கணும், கருப்பட்டி எடுத்தாச்சுன்னா போதும். இதே நம்ம நாட்டு சர்க்கரை பதில் இதுல உருவாக்கிட்டா போதும், இல்ல வெளியே போக வேண்டாம். நம்ம தோட்டத்தை உருவாக்கி நம்ம தோட்டத்தை எல்லாமே பண்றோம். அது வந்து நீங்க இயற்கை உரங்களும் தயார் பண்றீங்க, இயற்கை பூச்சி விரட்டிகளை வந்து நீங்க தயார் பண்றீங்க. இப்ப இந்த இயற்கை உரங்களை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்க அந்த ஜீவாமிர்தம், கன ஜீவாமிர்தம் பார்க்கும்போது எத்தனை நாள் வரை ஆகும், என்னென்ன பொருட்கள் போட்டு நீங்க அந்த ஜீவாமிர்தத்தை வந்து உருவாக்குறீங்க? ஜீவாமிர்தம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த 20 தாரங்களோட மாவு பிளஸ் என்ன நாட்டு சர்க்கரை, இது ரெண்டும் தான் நமக்கு தேவை. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பயிர் வகைகள் வரைக்கும் நம்ம தோட்டத்திலே வைக்கிறோம். இதுல இருந்து எடுத்து காய் எடுத்து நம்ம மிஷின்ல எடுத்து அடிச்சு பவுடர் பண்ணா போதும். உளுந்து பயிர்கள், உளுந்து அந்த 20 தாரம் உளுந்து பயிர் இதெல்லாம் நமக்கு இங்கே கிடைச்சிருது. நம்ம அது போதும், வெளியில வாங்க வேண்டிய தேவையில்லை. அதாவது தற்சார் விவசாயம் போது வெளியில எந்த பொருளும் வாங்க முடியும். நம்ம பசுவோட சாணம் இருக்கு, கோமியம் இருக்கு, இந்த உளுந்து வகைகள் இருக்கு. இப்போ இந்த ஜீவாமிர்தம் ஆகட்டும், இந்த கன ஜீவாமிர்தம் ஆகட்டும், நமக்கு என்ன அளவில் வந்து இந்த தென்னைக்கு இந்த காய்கறிகளுக்கு வந்து நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும்? ஒரு தென்னை மரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் ஜீவாமிர்தம் இருந்தால் 1 லிட்டர் 30 ரூபாய் நம்ம கொடுக்குறது, வெளியே கொடுக்குறது. அது வந்து 10 தென்னை மரத்துக்கு கொடுக்கலாம். நம்ம எங்களுக்கு அதாவது நம்ம பக்குவப்பட்ட மரம்னால ஸ்டார்டிங் டைம்ல ஒரு மரத்துக்கு 1/2 லிட்டர் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸ்டார்டிங் 1-2 டிப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாசம் ஒரு 100 ml கொடுத்துட்டாலே போதும். அது 1 லிட்டர் ஜீவாமிரத்தில் 10 லிட்டர் தண்ணி கலந்து அது 10 மரத்துக்கு கொடுத்துடலாம். அது எப்படி கொடுக்குறீங்க? இப்போ நாம கொடுக்குறதுனா தென்னையில வந்து பூவுக்கு கொடுக்குறோம். தென்னையில பூவுக்கு தான் கொடுக்குறோம். மூட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடி வர மாட்டு கனஜீவாமிரதம் கொடுக்குறோம். மாசம் வந்து 1/2 கிலோ கனஜீவாமிரதம், கொண்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ml வந்து ஜீவாமிரதம். அதை வந்து நீங்க ஸ்ப்ரே பண்றது நம்ம வந்து பாட்டிலில் வச்சு மேலே விட்டுருவோம், பூவிலே விட்டுருவோம். ஸ்ப்ரே பண்ண வேண்டியது நம்ம பாட்டில் மேலே மரத்தில் காய் வெட்ட வரும்போது பூவிலே விட்டுருவோம். இந்த காய் தேங்காய் வெட்ட வரமா வந்து நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்து விட்டுறீங்க, அவங்க வந்து அந்த பூவில் வந்து பூவிலே விட்டுருவாங்க. அப்போ அந்த காய் பிடிப்புத்தன்மை எப்படி இருக்கு? காய் வந்து பார்த்தீங்கன்னா குறும்பல் உதிரை தடுத்துரும். குறும்பல் உதிரை மகரந்த சேர்க்கை நல்லா அந்த பூவை நல்லா பெரிய காயாக கிடைக்குது நமக்கு. குறைஞ்சபட்சம் ஒரு கொலைக்கு வந்து 20 காய் நமக்கு கம்மியாகவும் கிடைக்குது. அதிகபட்சம் நம்ம வந்து 54 காய் வரையும் வெட்டிருங்க ஒரு கொலையில். நாட்டு ரகங்களில் நல்ல பெரிய பெரிய காய். அந்த காய் வந்து ரொம்ப சின்னதாகாது. அதுக்கப்புறம் அந்த வண்டு நாளில் பிரச்சனை அந்த மாதிரி காயில் நல்லா பளிச்சுன்னு நல்ல பச்சை கலராக நல்லா இருக்கும். இதே இது பார்க்கும்போது ஏதாவது இந்த பூச்சிகள்னால வந்து ஏதாவது பாதிப்பை வந்து ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குமா? பூச்சிகள்லாம் நமக்கு பாதிப்பு இல்லை. பூச்சிகள்லாம் பாதிப்பு இருந்தால் நமக்கு அந்த ஈல்டிங் இருக்காது. இது வந்து பூச்சி பாதிப்பு நமக்கு கம்மியான பூச்சி நம்ம தோட்டத்தில் இருக்குது. ஆனால் பூச்சியில் பாதிப்பு இல்லை. மாவு பூச்சிலாம் அதிகமாக வரதான் செய்யுது. ஆனால் அதனால மரத்துக்கு ஆரோக்கியமாக இருக்கிறனால நமக்கு காய் நல்லா இருக்கு. இப்போ சமீபத்தில் கூட வந்து சொல்றாங்க தென்னையில் வந்து ரூகோ சுருள் வெள்ளை வந்து தாக்குதல் வந்து அதிக அளவில் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ அந்த மாதிரி தாக்குதல் வந்து உங்க தோட்டத்தில் இருக்கா? இல்லை, நமக்கு எந்த பூச்சி தாக்குதலே கிடையாது சொல்ல போனா. அது போல வாழை இலையும் சரிதான், மற்ற எல்லா மரங்களும் அந்த பூச்சி இருக்கும். ஆனா இலை வந்து அந்த நோய்வாய்ப்பட்டாதான் அந்த பூச்சியோட பாதிப்பு இருக்குன்னு சொல்ல முடியும். இந்த இலைக்கு எந்த நோயுமே கிடையாது. வாழையா இருக்கட்டும், வாழை பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு வாழை வந்து கொலை வரும்போது 17 இலை வரைக்கும் இருக்கு, பச்சையோட இருக்கு. இந்த கொலை வெட்டும் போதும் ஒரு 10-12 இலை, ஒரு 4 இலை போயிடும், மீதி இலை அப்படி இருக்கு, பச்சையோட இருக்கு. அந்த இயற்கை விவசாயம் அதுக்கு முக்கிய காரணம்னு பார்க்கும்போது இந்த இயற்கை விவசாயம். நம்ம இயற்கையா வந்து இந்த ஜீவாமிர்தம் ஆகட்டும், இல்ல கனஜீவாமிர்தம், இந்த மாதிரி பஞ்சகவி இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுனால இதுல என்ன சொல்ல போனா நமக்கு அந்த பூச்சி விரட்டி யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே வரல. நம்ம பூச்சி விரட்டி நம்ம ரெடி பண்றோம், ஆர்கானிக்கா ரெடி பண்றோம். ஆனா அந்த பூச்சி விரட்டிக்கு அவசியமே வரல. எந்த டைம்ல நீங்க அந்த கொடுக்குறீங்க? அந்த ஜீவாமிர்தம் ஆகட்டும், கன ஜீவாமிர்தம் பார்க்கும்போது இப்போ ஒரு மாசத்துக்கு எத்தனை டைம் கொடுக்குறீங்க? ஒரு மாசத்துக்கு ஒரு டைம் கொடுத்துட்டா போதும். தென்னை மரம்னா நமக்கு வந்து டெய்லி நம்ம போடுறது, நம்ம ஒரு மரத்துல நம்ம 2 மரம் 3 மரம் ஒரு நாள் காய் வெட்டணும். அந்த மரத்துக்கு மட்டும் அன்னைக்கு கொடுப்போம். மற்ற மரத்துக்கு அடுத்த நாள் காய் வெட்டும்போது கொடுப்போம். அந்த டைம்ல கரெக்டா ரொட்டேஷன் இருக்கும். இந்த மரத்துல என்ன காய் வெட்டுறோம், இந்த மரத்துக்கு மட்டும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு. மாமரத்துக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த பூ வர டைம்ல கொடுப்போம். இல்ல நல்ல குளம் நல்ல அடர்த்தியா இருக்கும்போது கொடுத்துட்டோம்னா உடனே பூ வரும் மரத்துல. இப்ப மாமரத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது இப்ப இந்த டைம்ல பார்க்கும்போது அந்த காய்ப்பு திறன் வந்து எப்படி இருக்கு? எங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 6 மாசமா நாங்கள் காய் பறிச்சிட்டு இருக்கோம். காய் பறிக்க ஆரம்பிச்சு 6 மாசம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் காய் கம்மியாகல, காய் இருந்துட்டு தான் இருக்கு. தொடர்ச்சி வந்து அந்த காய்களும் பூவும் வந்துட்டே இருக்கு. ஆமா, அது வந்து கொடுக்குறேன்னு பார்க்கும்போது இந்த ஜீவாமிர்தம் கொடுக்கறனால பார்க்கும்போது அதிக அளவில் அந்த பூக்கும் தன்மை வந்து காய்கள் வந்து பிடிச்சிட்டு இருக்கு. அந்த காய் பிடிப்பு தன்மை எப்படி இருக்கு? காயெல்லாம் பெரிய பெரிய காயா இருக்கு. அதாவது முன்னால ஒரு 50 கிலோ 60 கிலோ காய்ச்சிட்டு இருந்த மரங்கள்லாம் இப்போ ஒரு 300 கிலோ அந்த மாதிரி தாண்டி வருது. காய் வந்து வெயிட் ஜாஸ்தியா இருக்கு, பெரிய பெரிய காயா இருக்கு. அதில் காய்கள் வந்து முன்னால அந்த புழு, அந்த பழ ஈக்கள் அந்த புழு இருக்கலாம், அந்த பிரச்சனை இருந்துச்சு. இப்போ இந்த இதெல்லாம் கொடுத்தப்பறம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. முன்னால தெரியாது. நம்ம முன்னால தென்னை மரத்தை கொடுத்துட்டு இருந்தோம், வாழை கொடுத்தோம், அப்புறம் மாமரத்தை கொடுத்தோம். இப்போ கொய்யாக்களை இப்போ ஒவ்வொன்றா கொடுக்கும்போது 5 மாமரம் இருக்குன்னா ஒரு மரத்தை கொடுத்துருப்போம். அந்த ஒரு மரம் பிரச்சனை இருக்காது. அப்போ அதோட ரிசல்ட் நம்ம தெரியுது. இந்த மரத்தை இது கொடுத்தனால பிரச்சனை இல்லை. அப்படி கொடுக்கும்போது எல்லா மரத்தையும் செட் பண்ணிட்டோம். அதனால நமக்கு எந்த கவலையும் இல்லை. இது நீங்க கூட சொன்னீங்க வந்து காய்கறிகள் கூட வந்து சாகுபடி செய்யறேன்னு சொன்னீங்க. இப்போ காய்கறிகளை பொறுத்தவரை என்னென்ன காய்கறிகள் வந்து சாகுபடி செய்றீங்க? காய்கறி பார்த்தீங்கன்னா தக்காளி, கத்தரி, வெண்டை,
அந்த மிளகு பயிர் வகைகள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம நம்ம இப்போ நமக்கு ஓரளவு கிடைக்கும். இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபாய் காய்கறி கிடைக்கணும். அந்த காய் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நான் ஹோட்டல் வச்சிருக்கேன், அதுக்கு எடுத்துருவோம். நம்ம ஆர்கானிக் காய்கறி பண்ணுவோம், நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம உபயோகப்படுத்துறோம். இதே இது இந்த பழமரங்கள் ஆகட்டும் அந்த தென்னிகளை ஆகட்டும் நீங்க எப்படி சந்தைப்படுத்துறீங்க? ஃபுல்லா நாட்டு பசுவானால ஒரு பசு அதிகபட்சம் 5 லிட்டர் 7 லிட்டர் பால் வரைக்கும் தான் கறக்கும். அதுல வந்து ஒன் டைம் தான் பால் எடுக்கிறோம். காலையில் பால் எடுத்தோம்னா ஈவினிங் பால் எடுக்கிறது இல்லை, கண்ணு குட்டி விட்டுறது. நம்ம ஹோட்டலில் வச்சு கொண்டு வச்சோம்னா நம்ம அங்கேயே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஒன் டைம் நான் வெளியில் ஒரு மாம்பழம் எடுத்து வச்சேன். அப்போ வந்து எங்கள்கிட்ட கேட்டாங்க. அந்த டைம் அன்னை தூக்கி வந்து வெளியே போட்டுட்டு உங்க தோட்டத்தில் மட்டும், அதாவது ஆர்கானிக்கா இப்போ நான் வேற விவசாயிகளுக்கு உரம் கொடுத்துட்டு இருக்கேன். அவங்கள்ட்ட இருந்து அந்த வாழைக்கொலையா இருக்கட்டும் காய்கறி இருக்கட்டும் நான் வாங்குவேன். இப்போ அந்த கொலைகளை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்க எப்படி சந்தைப்படுத்துறீங்க? இப்போ அது வந்து நீங்க ஹோட்டல்லே வந்து விற்பனை செய்யறதா இல்லை வந்து அதையும் வியாபாரிகள்கிட்ட கொடுக்கறதா? வியாபாரி கொடுக்கறது இல்லை. நம்ம இப்போ வியாபாரி வந்து குடும்பம் சிலவங்க கேட்பாங்க. அது நம்ம கிலோவுக்கு 30 ரூபாய் கம்மி பண்ணி கொடுக்கறது இல்லை. அது அதிக விலையா இருந்தாலும் கம்மியா இருந்தாலும் குறைஞ்சபட்சம் நம்ம 30 ரூபா விலை நாங்கள் வச்சிருக்கோம். அந்த கணக்கு பண்ணி கொடுப்போம். அது கம்மியா வரும்போது அது பழமா இருந்தா பசுமாட்டை கொடுத்துட்டு போறோம். இன்னைக்கு ஒரு கிலோ புண்ணாக்கு வாங்கினா 30 ரூபா குறையாம வருது, அதுக்கு பசு தின்ட்டு போட்டோம். இப்போ இவ்வளோ நேரம் பார்க்கும்போது இயற்கை விவசாயம் அதனுடைய முக்கியத்துவம் பற்றி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க ஐயா. நன்றி, வணக்கம். நன்றிங்க. இதுவரை இயற்கை விவசாயமும் அதன் முக்கியத்துவமும் நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகத்தில் பங்கு பெற்றவர் ஊட்டுமுகம் பி. ஜெகன்ராஜ் அவர்கள். உடன் உரையாடியவர் ஸ்ரீ எட்வின் ஜெயராஜ். இத்துடன் இந்திய வேளாண் அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது.